சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிகச்சிறந்த ஆசானே. ஓடி வந்து மூச்சு வாங்கும் போதுதான் தெரியும் தண்ணீரின் அருமை. அதுபோலதான் கடந்து வந்த பிறகுதான் தெரியும் காலத்தின் அருமை. கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்பது எப்போதுமே சிறப்பாக தெரியாது. கடவுள் எல்லோருக்கும் சரிசமமாக வழங்கிய பொதுவான செல்வம் நேரம்தான். நேரத்தை வீணடிப்பவன் ஏழையாகிறான். பருவம் தவறிய மலையும் நிதானம் தவறிய மனிதனும் பயனற்று போவது உறுதி. காலம் உனக்கு ஏற்றதாய் இல்லா வீடில் உன்னை காலத்திற்கு ஏற்றவனாக்கு. நீங்கள் பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் நீங்கள் செய்ய நினைக்கும் காரியத்தை பலரிடம் சென்று ஆலோசனை கேட்டுக்கொள்வதுதான். பலரிடம் ஆலோசனை கேட்பதை முதலில் நிறுத்துங்கள். உங்கள் மனதிற்கு பட்டதை நேர்த்தியாக உறுதியுடன் செய்யுங்கள். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். வெற்றி உங்களுடையது. தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே. அது அவர்களுக்கு திகட்டிவிடும். அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு. முடியாது என்று நீ தீர்மானிக்கும் ஒவ்வொரு செயலுக்குள்ளும் ஏதாவது ஒரு வகையில் அதை வெல்ல போகும் யுக்தி புதைந்திருக்கும். ஒரு துன்பத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் அந்த துன்பத்தினை வேறு யாருக்கும் கொடுக்காமல் இருப்பதற்கே. காரியத்தின் முக்கியத்துவத்தை விட காரியம் செய்யும் காலத்தின் முக்கியத்துவமே பிரதானம். சில நேரங்களில் நாம் மௌனமாக இருப்பதற்கு காரணம் பதில் அளிக்க முடியாமல் இல்லை. மாறாக நாம் எதை சொன்னாலும் சிலருக்கு அது பயன் அளிக்காது என்பதற்காகவும் இருக்கலாம். நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்கள் விரும்பியபடியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதே. இலக்குகளை குறிவை, இல்லையெனில் கேள்விக்குறியாகிவிடும் வாழ்க்கை. சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசும் நபரிடம் நேரம் செலவிடுங்கள். ஏனென்றால் வார்த்தைகள் மூலமாகவே வைத்தியம் பார்த்து விடுவார்கள். வாழ்வில் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் கடந்து வந்த பாதையை மறந்து விடாதே. ஒரு பெண்ணை ரசிக்க வைப்பதோ சிரிக்க வைப்பதோ காதல் இல்லை. வாழ்ந்தால் உன்னை போல ஒருவன் கூட வாழ வேண்டும் என நினைக்க வைப்பதே உண்மையான காதல். ஒருவரின் கருத்திற்கு நீங்கள் மறு கருத்து பேசாத வரை அவருக்கு நீங்கள் நண்பன்தான். முடிந்து போன வாழ்க்கை திரும்பி வரப்போவதில்லை. ஆகவே நிகழ்காலத்தின் சரியான பாதையில் எதிர்காலத்தை நோக்கி பயணிங்கள். வெற்றி பாதையில் உங்கள் நம்பிக்கையே உங்களின் சிறந்த துணை. எனவே உங்களை நம்பி கடினமாக உழையுங்கள். வெற்றி உங்களை முத்தமிடும். எதிலும் திருப்தி உள்ளவனை யாராலும் வெல்ல முடியாது. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. பேசினால் பாசம் கூடுவதும் இல்லை, பேசாமல் போவதால் பாசம் குறைவதும் இல்லை. இரண்டிலும் புரிதல் இருக்கிறதா என்பதை மட்டும் பாருங்கள். நம்மை நேசிக்க மற்றவர்கள் தேவையில்லை. நமக்கு நாமே போதும். தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு முயற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றி என்பது சாத்தியம். நினைத்தபடி வாழ்க்கை மாறும், ஆனால் நினைத்தவுடன் மாறிவிடாது. பொறுமையாக இருங்கள், காலம் கைகூடும். உனது எதிரியாலும் நிராகரிக்க முடியாத தகுதிகளை வளர்த்துக்கொள். உடைந்த பொருளை ஒட்ட வைத்து என்னதான் அலங்காரம் செய்தாலும் அதன் பழைய அழகை திரும்ப பெற இயலாது. அதே போலதான் சில உறவுகளும். ஒழுக்கம் என்பது நமக்கு நாமே போடும் நல்ல பாதை. கோபத்தால் சாதிப்பதை விட பொறுமையால் ஒருவன் அதிகம் சாதிக்கின்றான். முயலாமல் எதுவும் நடக்காது, முயன்றால் எதுவும் நடக்காமல் இருக்காது. தேவையான இடங்களில் அடங்கி போகவில்லை என்றால் தேவை இல்லாத நேரத்தில் அடக்கிவிட்டு போகும் விதி. வெற்றி கதைகளை என்றும் படிக்காதீர்கள். அதிலிருந்து உங்களுக்கு தகவல்கள் மட்டுமே கிடைக்கும். தோல்வி கதைகளை எப்பொழுதும் படியுங்கள். அது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்களை கொடுக்கும். காட்டில் வாழும் சிங்கம் ஒருபோதும் மற்ற விலங்கிடம் போய்
நான் ஒரு சிங்கம், என்னை மதியுங்கள் என்று கேட்பதில்லை. அது தன் இயல்பில், தனது கம்பீரத்தில், தனது வலிமையால் தான் யார் என காட்டிக்கொள்கிறது. சிங்கம் மதிக்கப்படுவதற்கு காரணம் அது தனித்து செயல்படுவதே ஆகும். எனவே நீங்களும் சிங்கம் போல தனித்து செயல்பட ஆரம்பியுங்கள். திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். உடலை அழகாக்க 1000 வழிகள் உண்டு. ஆனால் உள்ளத்தை அழகாக்க உண்மையான அன்பால் மட்டுமே முடியும். கடுமையான பாதை என்று எதுவும் இல்லை. பாதையை மாற்றாதே, பாதை குறித்த உன் பார்வையை மாற்று. காயங்கள் தந்த நபரிடம் காரணங்கள் கேட்காதீர்கள். அவர்கள் காரணங்கள் நம்மை இன்னும் காயப்படுத்தும். பலவீனத்தை பலமாக்குங்கள். வெற்றி எளிதில் வரும். ஓகே நண்பா, கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் மட்டும். என்ன அப்படின்னா, நீங்க பார்க்குற இந்த 8 மினிட்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 இருந்து 8 மணி நேரம் செலவாகுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு லைக், கமெண்ட் தான் எங்களை மாதிரி உள்ள சின்ன கிரியேட்டருக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகும், சப்போர்ட்டாகவும் இருக்கும். இதை நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி இல்லையா? இது வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். லவ் யூ டு ஆல். இப்படிக்கு நான் உங்களுக்கு கௌதம்.